வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சொரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, சொரக்காய் பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு அரை கப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன், கடுகு, தேங்காய் வந்து 2 பத்து இருந்தால் போதும், சீரகம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சுரக்காவை ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து குழஞ்சிடும். கடலைப்பருப்பு அரை கப் எடுத்து நல்லா அலம்பிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம், அப்படி முடியலன்னா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நான் ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிறேன். நான் யூஸ் பண்ண அதே அரை கப் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நம்ம நறுக்கி வச்ச சொரக்காய் அதையும் இதிலே போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ உப்பு சேர்க்கலை, ஏன்னா உப்பு சேர்த்தனா சம்டைம்ஸ் பருப்பு வேகாது, அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. இதை வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சா போதும். ஏன்னா பருப்பு ஆல்ரெடி ஊறி இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம அந்த ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ள இந்த தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். 2 தேங்காய் பத்து எடுத்திருக்கேன் இல்லையா, அதை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 2 நறுக்கி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு திக் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பாருங்க, ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. சுரக்காவும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. நம்ம விட்ட தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச திக் பேஸ்ட்டு இதில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு உப்பு போடலை, ஸோ இப்போ உப்பு போட்டுக்கணும். ஏன்னா பருப்பு வேகாதுன்றதுனால முதல்ல உப்பு போடலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. அப்போ தான் தேங்காயில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடும். கூட்டுக்கு தாளிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அந்த தித்திப்பு அதில் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை எடுத்து அந்த கூட்டில் சேர்க்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டால் உங்களுக்கு ரொம்ப சுவையான சுரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை வந்து சூடாக சாதத்தோட இல்லை ரசம் சாதத்துக்கு, குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.